முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவை புறக்கணிப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் அறிவிப்பு ஒன்றை தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார். இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன். சுப்பிரமணியன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் பவித்ரா. திருநெல்வேலியில் உள்ள மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெறுகிறது. இந்த விழாவில் தமிழ்நாடு ஆளுநர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்குகிறார். இந்த விழாவில் உயர்கல்வித்துறை அமைச்சரும் பல்கலைக்கழக இணைவேந்தருமான விஸ்வநாதன் பங்கேற்பார் என முதலில் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் பட்டமளிப்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்தில் பாடப்படும் என பல்கலைக்கழகம் அறிவித்ததை எதிர்த்து அமைச்சர் விஸ்வநாதன் விழாவை புறக்கணித்தார். இதற்கு முன்பே இதே விவகாரத்தை காரணம் காட்டி பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விழாவில் பங்கேற்க மாட்டோம் என அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் பல்கலைக்கழக இணைவேந்தரமான உயர்கல்வித்துறை அமைச்சரும் விழாவில் கலந்து கொள்ளாதது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. மேலும் கடந்த 4 ஆண்டுகளாக நடைபெற்ற மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாக்களிலும் பல்கலைக்கழக இணைவேந்தர்கள் பங்கேற்காத சூழல் இருந்து வந்த நிலையில் புதிய ஆட்சி அமைந்த பின்னரும் அதே நிலை தொடர்ந்துள்ளது. இதற்கிடையில் திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும் வரிசையை எதிர்த்து பட்டமளிப்பு விழாவை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளார். ஏற்கனவே கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினரும் இதே காரணத்தை குறிப்பிட்டு விழாவை புறக்கணிப்பதாக அறிவித்திருந்த நிலையில் தற்போது திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினரும் ஆளுநர் பங்கேற்கும் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்துள்ளார். தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும் நடைமுறை மையமாக கொண்டு ஏற்பட்டுள்ள இந்த விவகாரம் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழாவை அரசியல் ரீதியாகவும் கவனிக்க நிகழ்வாக மாறியுள்ளது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.